foldscope நம்மளோட foldscope வந்துடுச்சு. மடிப்பு நுண்ணோக்கி. இதை எப்படி அசெம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸை எடுத்து நம்ம வெளியில் வச்சாச்சு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணி எப்படி கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட எல்லா பார்ட்டையுமே நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம். இதில் முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா இதான் நம்மளோட லென்ஸ். இதில் 4 பார்ட்ஸ் இருக்கும், 4 லென்ஸ் இருக்கும், அது தனியாக வச்சுட்டோம். இது ஸ்டிக்கர் நம்ம ஒட்டுறது. இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரித்து எடுக்க போகிறோம். ஒவ்வொரு பார்ட்டாக ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், நீங்கள் அழகாக பிரித்து எடுக்கணும். கிழிச்சிடாமல் எடுங்க, பொறுமையாக எடுங்க. எல்லாத்துலேயும் அந்த சென்டரில் அந்த ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, அந்த சென்டரில் உள்ள அந்த ஒயிட்டையும் எடுத்து பிரிச்சுட்டு தான் நீங்கள் வைக்கணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டையும் பிரித்தாச்சு. நம்மளோட கடைசி ஃபோக்கஸ் ரேம்பையும் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரலில் உள்ள எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வச்சாச்சு. இதுதான் நம்மளோட 4 மெயின் பார்ட்ஸ். என்னென்ன அப்படின்னா லென்ஸ் ஸ்டேஜ், பேனிங் கைடு, ஃபோக்கஸ் ரேம்ப், ஸ்லைடு ஸ்டேஜ். இப்போ நம்ம லென்ஸ் ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். நமக்கு 4 லென்ஸு கிடைக்கும். இதை தான் நம்ம கேமரா மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். 4 இருக்குது. இதில் ஒரு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிரும். இதை நம்ம செல்ஃபோனில் பின்னாடி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு லென்ஸ் கப்பலில் ஒன்றை நம்ம ஃப்ரண்ட்டில் நல்லா திக்காக உள்ளே விட்டு ஒட்டிடுறோம். பார்த்துட்டே இருங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் எந்த மாதிரி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து திருப்பி பேக்கில் அந்த லென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே தான் நுழைச்சி விட்றோம். எல்லாமே ஈஸியாக என்ன பண்ணுறோம், உள்ளே நுழைச்சி விட்டாச்சு. தெரியுது உங்களுக்கு? இப்போது அதை ஃபோல்டு பண்ணிடுறோம். பேக் சைடு ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ 3 சைடும் பாருங்கள், லைட்டாக ஒரு பேப்பர் இருக்கும், அதை மடித்து விட்றோம். ஹோல்குள்ளே மடித்து விட்டதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு செட்டப் கிடைக்கும். நல்லா ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கவரை பிரிக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரிங் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ரிங் ஸ்டிக்கர் எடுத்து பேக் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் கப்பலில் நம்ம ஒட்ட போகிறோம். அதை ஒட்டிட்டு அந்த ஒயிட் கவரை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எடுத்துடணும். நல்லா ஒட்டிட்டு அந்த ஒயிட் கவரை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து அது மேலேயே நம்ம இன்னொரு லென்ஸ் என்ன பண்ண போகிறோம், அது மேலேயே ஒட்டியாச்சு. பேக் ஸ்ட்ரிப்பில் ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ரேம்பை ஸ்மால் எண்ட்லேருந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். எப்படி மடிக்கிறேங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், ஃபோல்ஸ்கோப் நம்ம அசெம்பிள் பண்ணுறது. அதை நம்ம கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே அப்படி மடித்து அழகாக என்ன பண்ணுறோம், ஸ்மால் லைன்லேருந்து மடித்து அசெம்பிள் பண்ணியாச்சு. இதில் 8 டேஷ் லைன் இருக்கும், மடித்தாச்சு. ஒரு சைடு திக் சைடாகவும் ஒரு சைடு தின் சைடாக இருக்கும். நம்மளோட கிரே பார்ட்டுக்குள்ளே நம்ம அதை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லைட் ஸ்டேஜ் எடுத்தாச்சு. ஸ்லைடு ஸ்டேஜில் பேக் சைடு ப்ளூ கலரில் நம்ம இந்த 2 எல்லோ கலர் தெரியாத மாதிரி மடித்து விடுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி மடிக்கிறேங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மளோட பேனிங் கைடை எடுத்து அது உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன்றில் உள்ள நுழைச்சி ஃபஸ்ட்டு ஒன்றில் விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த லென்ஸ் இதை அப்படியே நம்ம அதில் அட்டாச் பண்ண போகிறோம். மேலே அப்படியே வச்சு நம்ம மடித்து விடுறது தான். கார்னரை மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே மடித்து விட்டுற வேண்டியதான்.
மூவ் பண்ணி பாருங்கள். மேலே கீழே அப் அண்ட் டவுனும் சைடும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வியூ எப்படி கிடைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 பக்கட்டும் அசையும். இப்போ இதில் 4 ஃபோல்டு இருக்கும். ஒவ்வொரு இதாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது நான் மடிக்கிறேன். செகண்ட் ஒன்று மடித்தாச்சு. மடித்து அப்படியே அது என்ன மேக்னெட் இருக்கிறதுனால பேக் சைடு ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட ஃபோல்ஸ்கோப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை எடுத்து கரெக்டாக இந்த ப்ளேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட்டு பண்ணியாச்சு. ஃபோல்ஸ்கோப் ஸ்டிக்கரை வந்து நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி லென்ஸை க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டீங்க. நம்மளோட ஃபோல்ஸ்கோப் ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் நம்ம வந்து ஸ்லைடு வச்சு பார்க்க போகிறோம். இந்த கவரை எடுத்து நீங்கள் இதில் என்ன வேணாலும், இப்போ நம்ம ஸ்டொமோட்டோ வச்சு பார்க்கலாம். நான் உள்ளன் வச்சு என்ன பண்ணுறேன், உள்ளனை எடுத்துகிட்டேன். அதில் ஸ்டிக்கி ஃபைல் அந்த சைடு வந்து ஒட்டி அது மேலே நம்ம இப்போ வச்சு இதுதான் நம்ம ஸ்லைடு வைக்கிறதோட அமைப்பு. இதை எங்கே வைக்கிறேன் அப்படின்னா பேக் சைடு எடுத்துக்கிறேன். ஃபோல்ஸ்கோப்போட பேக் சைடு எடுத்து அப்படியே உள்ளே நுழைச்சிட வேண்டியதான். லென்ஸுக்கு நேராக நம்ம எந்த பார்ட்டு பார்க்கணுமோ அதை வச்சிடணும். நம்ம 2 இது வச்சு பார்க்கலாம். இந்த சைடு ஒன்று வைக்கலாம், அந்த சைடு ஒன்று வைக்கலாம். கரெக்டாக நமக்கு வியூ தெரிகிற மாதிரி லென்ஸுக்கு நேராக பார்ட்டை வைக்கணும். நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெரி அட்ஜஸ்டபிள் இது. அதை பேக் சைடு நீங்கள் ஒட்டி விட்ருங்க. இப்போ நம்மளோட ஃபோல்ஸ்கோப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பசங்க பார்க்குறாங்க. நல்ல சன்லைட்டில், ரொம்ப வெளிச்சத்தில் வச்சு பார்க்கக்கூடாது. சன்லைட்டில் வச்சு பார்க்கலாம். இல்லை லைட்டிங் இல்லாட்டி கேமரா லைட்டில் கூட வச்சு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக தெரியுது உள்ளனோட பார்ட்ஸு. தெரியுதா உங்களுக்கும்? சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.